எல்லாருக்கும் வணக்கம். இது நேத்தி தைப்பூசத்தன்னைக்கு எடுத்த வீடியோ. அ நான் வந்து பாயசம் பண்ணணும், தெனை லட்டு பண்ணணும் அப்படி இப்படின்னு எல்லாம் நெனச்சிட்டுருந்தேன். ஆனா, அது எல்லாமே நெனப்புல தான் இருந்தது. ஒர்க்கிங் டே ப்ளஸ் ரொம்ப பனி இதுங்கிறதால ஒண்ணும் பண்ண முடியல. கடைசியில எப்பயும் போல ஒரு சஷ்டி கோலம் போட்டு 6 விளக்கேத்திட்டு பால் நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். ஸோ, முக்காவாசி நாள் இப்படி தான் ஆகும். ஆனா, நேத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, நான் போன செப்டம்பர் இந்தியா போயிருக்கும்போது இந்த தட்டு இட்லி செட் வாங்கிட்டு வந்தேன். ஆனா, அத யூஸே பண்ணல. சரி நேத்தி தைப்பூசத்தன்னைக்கு அதுவுமா இனாக்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அ தட்டு இட்லி சாம்பார் தான் டின்னருக்கு பண்ணேன். இந்த தட்டு இட்லிக்குன்னு நான் ஸ்பெஷலா எதுவும் மாவு அரைக்கல. நான் எப்பயும் யூஸ் பண்ற மாரி 4 கப் இட்லி ரைஸ், 1 கப் முழு உளுந்து, எப்பயுமே கொஞ்சம் 2 இல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுவேன். ஆனா, இந்த தடவ 1 டீஸ்பூன் தான் சேர்த்தேன். ப்ளஸ் என்கிட்ட அவல் இல்ல. அதனால 1/4 கப் வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதானே தவிர வேற எதுவும் சேஞ்சஸ் இல்ல. இதே ரெசிபி தான் என் ப்ளாக்ல இந்த வேரியேஷன்ஸோட இருக்கும். ஸோ 10 நிமிஷம் எப்பயும் போல ஸ்டீம் பண்ணிட்டு அ சாப் அ எடுத்தாச்சு. ஆக்சுவலி எல்லாம் நேத்து நல்ல பசியில இருந்தோம். அதனால இட்லி தட்ட ஆறக்கூட வைக்கல. அப்படி அப்படியே வந்து ம் எடுத்து இது பண்ணியாச்சு. அதனால தான் கையில டவல் இதெல்லாம் வச்சு சுட சுட ம் எடுத்து போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ஆற விட்டு எடுத்தீங்கன்னா, நல்லா ஈஸியாவே வந்துரும். இதுவுமே நல்லா தான் வந்தது. பட் சுட சுட இப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு இல்ல. அது கூட சாம்பார். இப்படி தான் போச்சு தைப்பூசம் டே. நாளைக்கு வேற ஒரு ரெசிபி வீடியோல